போசிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. 125 kg ஃபைனல் தொடங்கி விட்டது. கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. சேலம் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம். வெளிய தள்ளி விட்டு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். வெளிய தள்ள வேணா ஓடு வேணா ஓடு. முதல் புள்ளி திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த கண்ணன். எஸ் கண்ணன் ஒரு புள்ளி பெறுகிறார். முதல் புள்ளியை பெறுகிறார் கண்ணன். Last 3 minutes 30 seconds more. மேலும் ஒரு புள்ளிகள் நீளப்பட்ட இந்த வீரருக்கு. ரெட் 1 ப்ளூ 1. சேலம் மாவட்டம் 1, திருப்பூர் மாவட்டம் 1. நேர்ல பார்க்கறத விட டிவில அரங்கேற்றத்தை காட்டிட்டு இருக்காங்க லோக்கல் மீடியா. டுடே லோக்கல். Today local. Last 3 minutes more. கடைசி 3 நிமிடங்கள் உள்ள நிலையில் 1-1 என்ற புள்ளிகள் அடிப்படையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரெட் 1 ப்ளூ 1. கலைச்சு போத கையில் அடிக்கிறான். 125 கிலோ எடைப்பிரிவிற்கான இறுதிப் போட்டியில் 1-1 என்ற புள்ளி கணக்கில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரெட் 1 ப்ளூ 1. Last 2 minutes 30 seconds more. கடைசி 2 நிமிடம் 11 வினாடிகள் உள்ள நிலையில் 1-1 என்ற புள்ளிகள் அடிப்படையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். Last 2 minutes more. Red 1 blue 1. Red 1 blue 1. கடைசி 2 நிமிடங்கள் உள்ள நிலையில் Red 1 blue 1. Last 1 minute 35 seconds more. கடைசி 1 நிமிடம் 35 வினாடிகள் உள்ள நிலையில் 1-1 என்ற புள்ளிகள் அடிப்படையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ரெட் 1 ப்ளூ 1. No point. Last 1 minute 5 seconds more. Red 1 blue 1. Red 1 blue 1. தற்போதைய நிலவரப்படி மகேந்திரன் முன்னிலையில் இருக்கிறார். சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். Last 1 minute more. கடைசி 1 நிமிடங்கள் உள்ள நிலையில் மகேந்திரன் முன்னிலையில் இருக்கிறார். Last 50 seconds more. 4 புள்ளிகளை பெறுகிறார். சேலம் மாவட்டத்தை சார்ந்த மகேந்திரன். Red 1 blue 5. Last 45 seconds more. கடைசி 45 வினாடிகள் உள்ள நிலையில் Last 40 seconds more. சிவப்பு படையெழுதி வீரர் 2 புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார். யார் ப்ளூ போடுறது? யாரு
ப்ளூ பாயிண்ட் கேக்குது பாயிண்ட் ப்ளூ செக் வீடியோ செக் லாஸ்ட் 36 வினாடிகள் கடைசி 36 லாஸ்ட் 30 seconds more லாஸ்ட் 25 seconds more லாஸ்ட் 20 seconds லாஸ்ட் 15 seconds more லாஸ்ட் 10 seconds more பின்னாடி வந்தா லாஸ்ட் 5 seconds more again red 5 blue 5 stop point blue 5 red 5 blue 5 இருவரும் சம புள்ளிகளுடன் உள்ளனர் இருப்பினும் நேரடியாக 4 புள்ளிகள் பெற்றதன் அடிப்படையில் நீலப்பட்டை அணி வீரர் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சேலம் மாவட்டத்தை சார்ந்த வீரர் ஸ்டேட் சாம்பியனாகவும் அதனை வெற்றி இழந்தவர்